இப்ப உதாரணமா அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு 2ஆம் இட வருமானம்னு சொல்லக்கூடியது எதுனா இந்த சங்கராபரணி ஆறு. அதுல 4ஆம் இடம் சம்பந்தப்பட்டு அந்த மாதிரி தீய கிரகங்கள் பார்வையில இருந்தா அங்க நீராடி அந்த தீர்த்தம் எடுத்து கொண்டு வந்து வீட்டுல வைக்கலாம். வைக்கும்போது தோஷம் விளங்கும். அந்த தீர்த்தம் தான் எடுக்க போறோம், வேற என்ன செலவு பண்ண போறோம்? இப்ப எனக்கு 4 கூடிய சூரியன் 12ல அது கேது சாரத்துல உட்காந்துருச்சு. அதுக்கு 2ஆம் நட்சத்திரமே பரணி. 2ஆம் நட்சத்திரமே பரணி, சரியா? அப்ப நான் தீர்த்தமலையில இருக்கக்கூடிய அங்க தீர்த்தகிரீஸ்வரர் கோயில், அங்க இருக்கிற தீர்த்தத்தில் போய் நான் குளிச்சுட்டு வந்திருக்கேன். சோரியாசிஸ் நீங்குமா அந்த தீர்த்தத்துல குளிச்சா? சோரியாசிஸை குணப்படுத்தவே முடியாது. அந்த தீர்த்தம் கண்டினியூவா அங்க இருந்து நீராடி, ஒரு மண்டலம் நீராடி, அங்க இருக்கக்கூடிய அந்த தீர்த்தகிரீஸ்வரர் வழிபாடு செய்ய, அது தீர்த்தமலை சும்மா அப்படி பைப்புல விழுற மாதிரி விழுகும். நரிப்பள்ளி பக்கத்துல இருக்கு தீர்த்தமலைன்னு. அரூர் பக்கத்துல அரூர் பக்கத்துல அரூர், தீர்த்தமலை, நரிப்பள்ளி, தாணிப்பாடி, தண்டராம்பட்டு, திருவண்ணாமலை. இது ரூட்டு. திருவண்ணாமலையில இருந்து போறவங்க தண்டராம்பட்டு, தாணிப்பாடி, நரிப்பள்ளி, அதுல போனாங்கன்னா தீர்த்தமலை, அரூர், அங்க போய் குளிச்சுட்டு வரலாம். ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு தீரும். 100% தீரும். சோரியாசிஸ், சின்ன சின்ன அரிப்பு, ஸ்கின் தொந்தரவு, அது சின்ன சின்ன மக்களை பிடிச்சி குளிச்சுக்கிற வேண்டியதுதான். அருவி மேலாம் விழுகாது. ஆனா அது அற்புதமான ஒரு தீர்த்தம். அந்த தீர்த்தம்